அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். எனது பெயர் ரிசா. நான் கிரேட் மைன்ஸ் கேம்பஸில் பிஎஸ்சி ஸ்டூடெண்டாக படித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நாங்க பார்க்க இருக்கிற தலைப்பு என்னன்னு சொன்னா சிறுவர் துஷ்பிரயோகம். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சிறுவர்கள் தான் யாருன்னு சொல்லி. தெரிந்தால் எல்லாரும் சிறுவர்கள் தான் யாரு, எத்தனை வயசுக்கு உட்பட்டவங்க சிறுவர்கள் என்பது எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிக்கும். 18 வயசுக்கு உட்பட்டவர்களை தான் நாங்க சிறுவர்கள் என்று சொல்றோம். ஏன் நாங்க அவங்கள சிறுவர்கள் என்று சொல்றோம்? யாருக்காவது தெரியுமா? ஏன் நாங்க சிறுவர்கள் என்று சொல்றோம்னு யாருக்காவது தெரியுமா? ஏண்டா அவங்களுக்கு ஒரு முடிவை அல்லது அவங்கள ஒரு செயற்பாட அவங்க தன்னால செஞ்சு கொள்ள முடியாது. அவங்க இன்னொருத்தர தங்கித்தான் வாழக்கூடியவர்களா இருப்பாங்க. அதனாலதான் நாங்க அவங்கள சிறுவர்கள் என்று சொல்றோம். இப்ப சிறுவர் துஷ்பிரயோகம்னா என்ன? சிறுவர் துஷ்பிரயோகம்னா என்னன்னு சொன்னா, சிறுவர்களுக்கான நிறைய உரிமைகள் இருக்கின்றன. அந்த உரிமைகளை அவங்களோட பேரண்ட்ஸ்டையோ அல்லது அவங்களோட பாதுகாவலர்கிட்டயோ தான் அதை அவங்க கேட்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்படி அவங்களோட உரிமைகள் கேட்கப்படும் போது அதை நாங்க மறுத்தோம்னு சொன்னா அல்லது அவங்களோட உரிமையை மீற மாதிரி அவங்கள துன்புறுத்தினோம்னு சொன்னா இதுதான் சிறுவர் துஷ்பிரயோகம். விளங்கிச்சுதான் எல்லாருக்கும்? சிறுவர் துஷ்பிரயோகம்டா என்னன்றது எல்லாருக்கும் தெளிவாய்க்கும்னு நினைக்கிறேன். இப்ப இது எங்க ஸ்டார்ட் ஆகுது? இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் எங்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? பாடசாலையில இருந்து ஆரம்பிக்குதா அல்லது வெளியிடத்துல இருந்து ஆரம்பிக்குதா? எங்க இருந்து ஆரம்பிக்குது? இது முழுக்க எங்களோட வீட்டில இருந்து ஆரம்பமாகுது. எப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம்னு சொன்னா, எங்கட பிள்ளைகள் எங்கிட்ட தான் கேட்பாங்க. ஏதாவது ஒரு தேவைகள்னு சொன்னா எங்கிட்ட தான் கேட்பாங்க. அப்ப நாங்க என்ன செய்வோம்? இல்ல அதெல்லாம் உனக்கு வாங்கி தரலாது, அப்படி இல்ல போ, அதை போற பாத்துக்கல அப்படின்னு சொல்லி புள்ளைற மனசை நோகடிச்சு நாங்க உண்மையில எங்களுக்கு ஒரு பொருளாதார கஷ்டமா இருக்கும். அது எங்களோட பிள்ளைக்கு தெரியாம இருக்கும். அது நாங்க அந்த பிள்ளையோட மனசு கேட்கிற மாதிரி மனசு நோகாம அழகா, இல்லம்மா என்கிட்ட இப்ப நீங்க இதை வாங்கி கேட்கறதுக்கு இந்த தாரத்துக்கு சல்ல இல்ல, நான் பொருள் இதை எடுத்தாரேன் உங்களுக்கு. அப்படி எங்களோட பிள்ளையோட நாங்க மனசு நோகாம பேச பழகி கொள்ளணும். ஒரு புள்ள கருவுல உண்டாக முந்தி நாங்க போலிக் ஆசிட் குடிக்கிறோம். எங்க பெண்கள் நாங்க எல்லாருக்கும் தெரியும். அப்ப அந்த புள்ளைய நாங்க எவ்வளவு நல்லா பெத்தெடுக்கணும்னு நாங்க ஆர்வம் காட்டுறோமோ அதே மாதிரி அதை விட முதன்மையான ஆர்வம் காட்டணும் எப்ப அந்த பிள்ளைகளை நாங்க வளர்க்கும் போது. அப்படி நாங்க வளர்க்கறதுல தவறு விட்டோம்னு சொன்னா அந்த பிள்ளைய வெளியிடத்துல வைத்து திருத்தவும் மேலாது. அல்லது வளர்ந்ததுக்கு பிறகு சமுதாயம் அந்த பிள்ளைய குறை சொல்லும் போது எங்களுக்கு வாயை மூடிட்டு நாங்க சும்மா இருக்கணுமே தவிர அவங்கள்ட்ட எங்களுக்கு அந்த பிள்ளைகளை பத்தி எதிர்த்து பேச இயலாது. சில பிள்ளைகள் வீட்டுல நல்ல அமைதியா இருப்பாங்க, வெளியில போனோடனே ஆடத் தொடங்குவாங்க. ஏன், என்ன காரணம் தெரியுமா? எல்லாருக்கும் வீட்டுக்குள்ள சில பேரண்ட்ஸ் டைம் டேபிள் படித்தான் புள்ள வளர்க்குற. இந்த நேரத்துக்கு எழும்பணும், இந்த நேரத்துக்கு தின்னணும், இந்த நேரத்துக்கு ஸ்கூலுக்கு போகணும், இந்த நேரத்துக்கு கிளாஸுக்கு போகணும், படிக்கிறதுக்கு அந்த விளையாடுறதுக்குரிய அந்த பிள்ளைக்கு ஒரு நேரம் ஒதுக்குறல்ல. அந்த பிள்ளையோட நாங்க சரிசமமா உட்கார்ந்து அந்த பிள்ளையோட தேவைகள் என்ன இருக்குது, அந்த பிள்ளைக்கு என்னென்ன வெளியில என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அந்த பிள்ளை வெளியே போய்த்து வரும்போது என்னென்ன பிரச்சனைகள் எதிர்நோக்குது என்பதையெல்லாம் நாங்க கேட்கிறோமா? ஒரு பேரண்டா நாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்களோட பிள்ளைய நாங்க எப்படி வளர்க்கிறோம் அப்படின்னு நாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப இதுக்கான காரணங்கள், அந்த பிள்ளைகளுக்குரிய டைமை நாங்க கொடுக்கறதால தான் இந்த பிள்ளை எங்களோட வீட்டுல ஒரு துஷ்பிரயோகம் நடக்கிறதுக்கு முதல் காரணமா அமையுது. அடுத்தது இதே பிள்ளை என்ன செய்ய போகுது? ஸ்கூலுக்கு போகுது. ஸ்கூலுக்கு போன அங்க என்ன நடக்கும்? அங்கேயும் டீச்சர் செல் கேட்காது. அந்த பிள்ளை நடக்கும், நாங்க என்ன சரி ஒன்று கேட்டோம்னு சொன்னா எங்களோட பேரண்ட் வாங்கி தராங்களே, எங்களோட உமாவே எங்கெல்லாம் கணக்கு எடுக்கிறல்ல, டீச்சரை கணக்கு எடுக்க போறாங்க, அப்படி ஒரு யோசனை வரும். அப்ப நாங்க என்ன செய்யணும்? இந்த பிள்ளைகளை வளர்க்கறதுல முக்கிய பங்கு செலுத்தணும் பேரண்ட் தான்.
பேரண்ட் சொல்றது வந்து தாயும் தந்தையும் சேர்ந்துதான் செய்யணும். அதுல வந்து தந்தைய வந்து அவர் வேலைக்குரியவர், வேலை பளு உள்ளவர், அவரை கொஞ்சம் ஒரு புறம் வைத்தாலும் பெற்றோர்களை நாங்க ஒரு தாய் தான் ஒரு பிள்ளைய வளர்க்கறதுல முழு கவனம் எடுக்கணும். சிறுவர் துஷ்பிரயோகம் சொல்றது பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, ஆம்பளை பிள்ளைகளும் வைக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை தவறா வழி நடத்துறது, ஆபாசமா அவங்களோட பேசுறது, அவங்கள வேலை கமத்துறது, இப்படியான பல விடயங்கள் இருக்குது. இதுல எங்களுக்கு துஷ்பிரயோகம் சொன்னா என்ன முன்னுக்கு வர்றது உடனே சரி அந்த பிள்ளைய வந்து துஷ்பிரயோகம் பண்ணிட்டாங்களாம் சொன்ன உடனே நாங்க என்ன நினைப்போம்? பாலியல் துஷ்பிரயோகம், இதைத்தானே நாங்க நினைக்கிறேன். ஆனா பாலியல் துஷ்பிரயோகம் இதுல ஒரு வகைதான். இதுல வந்து நிறைய வகைகள் இருக்குது. ஒன்று வந்து உடல் ரீதியான துஷ்பிரயோகம், அடுத்தது மன ரீதியான துஷ்பிரயோகம், அடுத்தது பாலியல் ரீதியான துஷ்பிரயோகம், அடுத்தது வந்து இவங்களை கவனிக்காம விடுறது, அடுத்தது வந்து சுரண்டல் முறை. இது வந்து நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். இதுல வந்து உடல் ரீதியான துஷ்பிரயோகம்னு பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து அடிக்கிறது, இந்த காயம் வர வைக்கிறது. நாங்க நிறைய சோசியல் மீடியாக்கள்ல வந்து வீடியோக்கள் எல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா? அது வந்து எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை தந்தாலும் உண்மையிலேயே இது ஒரு போதை பொருள் எப்படி இந்த உலகத்தை ஆட்டி உலுக்கி பழைத்து கொண்டு இருக்கிறோம், அதே மாதிரி தான் இந்த சிறுவர் துஷ்பிரயோகமும் இந்த உலகத்தை வந்து உலுக்கி கொண்டு இருக்குது. மிகவும் கவலைப்படணும் சகோதரிகளே. நாங்க வந்து எங்கட பிள்ளைய எப்படி நாங்க ஒழுங்கா வளர்க்க தவறுமா இருந்தா அந்த பிள்ளை நாளைய சமூகத்துல என்ன நடக்க போகுது? ஒரு சீர்கட்ட ஒரு பிள்ளையாத்தான் வளர போகுது. எங்களுக்கு யாருக்காவது விருப்பம் எங்கட பிள்ளைய சமூகம் மேசுறதுக்கு, சீரில்லாம வளர்றதுக்கு இல்ல. அப்ப நாங்க என்ன செய்யணும்? பார்த்து அந்த பிள்ளைக்கு என்னென்ன தேவைக்குது, அந்த பிள்ளைக்கு தெரியாது, எல்லாத்தையும் அந்த பிள்ளை சொல்லும். எங்களுக்கு தான் தெரியும் இந்த பிள்ளைக்கு இது தேவையில்லைன்ற விஷயம் எங்களுக்கு தான் தெரியும். அப்ப நாங்க தான் அந்த விஷயத்த பார்த்து செய்யணும். இதே மாதிரி இந்த உடல் ரீதியான துஷ்பிரயோகத்துல வந்து இப்போ உதாரணமா நாங்க எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, இந்த சில உமாக்கள் வந்து சில தாய்மார்கள் வந்து மரணம் அடைந்தவங்களா இருப்பாங்க. அப்ப பாப்பா வந்து என்ன செய்வாரு? இன்னொரு கல்யாணம் முடிப்பாரு. அப்படி முடிக்கல என்ன செய்யும்? அவருக்கு ஒரு பிள்ளை ஒன்று இருக்கும். அப்ப அந்த பிள்ளைக்கு ஒரு சாட்சி ஒன்று வருவா. அந்த சாட்சி வந்து தாயை பிள்ளைன்னு வழி நடத்துவா அந்த பிள்ளைய. 100% சரியா வழி நடத்தினாலும் 50% அந்த பிள்ளைய நிராகரிச்சு தான் அந்த பிள்ளை பார்ப்பாங்க. அந்த பிள்ளைய அவங்க பாப்பாங்க. நான் கண்கூடாக கண்ட விஷயம், எங்கட பக்கத்து வீட்டுல அவர் வந்து 2வது கல்யாணம் முடிச்சு அவர் ஒரு மகள் ஒன்று இருக்குது, 12 வயசு புள்ள. அந்த பிள்ளைக்கு நடக்காத ஒரு கொடுமை ஒன்று இல்லை. எங்களுக்கு போயிட்டு வெளியே செல்லிக்கவும் மேல சென்ன போக்குள்ள சண்டையும் பிடிக்கிறாங்க. இந்த பிள்ளைகள் எப்படி இல்ல வழி நடத்துற, இப்படித்தான் செல்லும் போது சண்டை பிடிக்கிறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒரு தந்தை 2வது கல்யாணம் அவரோட தேவைக்கு அவர் கல்யாணம் முடிக்கிறாரா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பொம்பளை அவர் தெரிவு செய்யணும். அப்ப அப்படியே போக்குள்ளதான் வந்து அவங்களோட சரியான சூழல் பாதுகாப்பு, அவங்களோட அந்த பிள்ளைகளோட பாதுகாப்பு உணர்வு சரியாக மேம்படுத்தப்படும். அப்ப அடுத்தது வந்து உணர்ச்சி ரீதியான துஷ்பிரயோகம். அது வந்து உண ரீதியான துஷ்பிரயோகம் என்று பார்க்கும் போது நாங்க உணர்ச்சி ரீதியா அந்த பிள்ளைகளை கொடுமைப்படுத்துவோம். அதாவது ஒரு பிள்ளையில இருந்து இன்னொரு பிள்ளைக்கு செஞ்சு அந்த பிள்ளை செய்து உனக்கு செய்யலாதா, அந்த பிள்ளை போன வந்தா உனக்கு வரையலாதா, அது என்னத்த உனக்கு மட்டும் நீ எல்லாரும் தின்ற சோத்தை தானே நீ தின்றாய், அப்படித்தானே கேட்கிற எல்லாரும். பிள்ளைகளை இப்படித்தான் எல்லாரும் பயிற்றுவிக்கிற. அப்படி இல்லை. அந்த பிள்ளைகள் ஒரு பிள்ளைக்கு ஒரு மூளை எந்த அளவு வேலை செய்யுதோ அந்த அளவு தான் வேலை செய்யும். அது சில பிள்ளைகளுக்கு இறைவன் கொடுக்குறாரும். அது அப்ப 6 மாசத்துல புள்ள மௌத்தாக புள்ளன்னு சொன்னா 6 மாசத்துல இருந்து மௌத்தாக போலும். அந்த டைம்ல நாங்க தவறணும்னு எதிர்பார்க்க இயலாது. 8 மாசத்துலதான் புள்ள தவளும், 8 மாசத்துல நடக்கணும்னு எதிர்பார்க்க இயல எங்களுக்கு. அந்த புள்ளோட மூளை செயல்திறன் எந்த அளவு இருக்குதோ அந்த அளவு தான் அந்த புள்ள செயல்படும். சில பிள்ளைகளுக்கு வந்து அது இறைவன் கொடுக்குற அருள், அது நேரத்தோட ஒவ்வொரு விஷயம் அந்த புள்ள கைப்பற்றி கொள்ற விதம் அது வந்து இறைவன் கொடுக்குறாரு. மற்றது அந்தந்த பிள்ளை எந்தெந்த வயசுல என்னென்ன செய்யணுமோ அதைத்தான் செய்ய தொடங்கும். இப்ப நாங்க சில இடத்துக்கு போகக்குள்ள சில இடத்துல சொல்லுவாங்க உங்களோட பிள்ளை சரியான உரமே அப்படின்னு. அப்ப நாங்க சொன்னோம் இல்லையே எந்த பிள்ளை வீட்டுல நல்லா தானே இருக்குது, இங்க எப்படி வரும் நாங்க நம்பவும் மாட்டோம். சில உமாமார் உண்மையை சொன்னா கூட நம்புறோம் இல்ல. ஏன்டா அந்த அளவுக்கு அந்த பிள்ளைய போட்டு நெருக்கி அப்படி ஒரு ஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் அந்த வீட்டுக்குள்ள வச்சுக்கிறேன். ஏன்னா அந்த பிள்ளைக்கு ஒரு சுதந்திரம் ஒன்று இல்லை. உங்களுக்கு தெரியுமா, ஒரு பிள்ளையில வந்து 20 குடம் கூட செயற்பாடு இருக்குமா. ஒரு குடம் காட்டம் போட்டாலே எங்களுக்கு தாங்கலா, இதுக்குள்ள 20 குடம் காட்டம் போட்டா எப்படி?
ஒரு வீட்டுக்குள்ள ஒரு 20 குரங்குண்டா ஒரு வீட்டுல எத்தனை பிள்ளைகள் நிக்குது? ஒரு 5 பிள்ளைகளையும் தான் பாருங்களே, 100 குரங்கு பாப்பாவே. அப்ப நாங்க என்ன செய்வோம்? அந்த பிள்ளைன்ற உரிமை, அந்த பிள்ளைன்ற செயற்பாடு, ஒரு குழந்தை ஒரு டைம்ல அந்தந்த வயசுல என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்ய விடணும். அதே எங்களுக்கு அத்துமீறின ஒரு செயலா இருந்தா அதுக்குதான் நாங்க பேரண்ட்ஸ் சீக்கிரம் அதை சொல்லி அந்த பிள்ளைய திருத்த பார்க்கணும். பாடசாலை எடுத்துக்கணும்னு சொன்னா பாடசாலையில ஆசிரியர்கள்ன்ற வேலை வந்து படிச்சு கொடுக்கறது மட்டும் இல்ல. இப்ப ஒரு கிரேட் 1ல இருந்து 5 வரைக்கும் ஒரே டீச்சர் தான் ஒரு வகுப்பு எடுப்பாங்க. டீச்சர் மார்கள் இருந்து அவங்களுக்கு வராங்க. அப்ப அவங்களுக்கு வந்து அந்த பிள்ளைய கண்காணிச்சு கொள்ளும், இந்த பிள்ளையோட வீட்டு சூழல் என்ன, இந்த பிள்ளை எப்படியான ஒரு இடத்துல இருந்து வருது, இந்த பிள்ளையோட ஒழுக்க நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு. நாங்க பாடசாலைக்கு என்னத்துக்கு அனுப்புறோம்? படிக்கிறதுக்கா? அதுதான் தவறு. முதல்ல என்ன செய்யணும்? அந்த பிள்ளை ஒழுக்கத்தை படிக்கணும். அந்த ஒழுக்கம் வந்து பாடசாலையில இருந்து தான் ஆரம்பமாகணும். இப்ப நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, ஒரு 2.5 வயசு 3 வயசு அந்த பிள்ளை சரியா பேசி கொஞ்சம் நடக்க தொடங்கக்குள்ளே இங்க அந்த பிள்ளை ஒரு டே கேயாக்கோ இல்லாட்டி ஒரு அந்த மொண்டசரியில அந்த எல்கேஜி யூகேஜி டிப்பாங்க ஈக்குமே, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சொல்றேன், அந்த அப்படி அதுக்கு போட்டு விடுறது. அந்த பிள்ளைகள அரவணைச்சு படிக்கிறதுக்கோ அல்ல அந்த பிள்ளைகளை அரவணைச்சு பாதுகாக்கிறதுக்கோ அந்த பிள்ளைகளை சரியா வளர்க்கறதுக்கோ எங்களுக்கு டைம் இல்லை. நாங்க வேலைக்கு போகணுமே, சம்பாதிக்கணுமே, அடுத்தவங்களோட நல்லா இருக்கணுமே, வீடு கட்டணும், வாகனம் வாங்கணும். இதான் ஆசை எல்லாருக்கும். இந்த துணியாவில் எல்லாருக்கும் என்ன ஆசை? இது ஆசை. அப்ப எங்களுக்கு பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு ஒரு இது ஒன்று இல்ல, அந்த டைம் ஒன்று இல்ல. அந்த பிள்ளைகளை வளர்க்கறதுக்குரிய இந்த ஒரு ஒழுங்கு திட்டம் ஒன்று இல்ல எங்களுக்கு. சும்மா ஏனத்தானோ பெத்தோம் வளருங்கன்ட்டு வளர்த்து விட்டிக்கிறோம். இப்படியா வளர்க்குறேன்? நாங்க ஒரு பேரண்ட்ஸ் சரியா, ஒவ்வொரு பேரண்ட்ஸும் இந்த பிள்ளைகளை வளர்க்கறதுல நாங்க சரியான கவனம் எடுப்பாங்கன்னு சொன்னா இந்த துஷ்பிரயோகத்தை நாங்க நிப்பாடலுமா இல்லையா? நிப்பாடலுமா இல்லையா? ஏண்டா ஒரு பிள்ளையோட பேரண்டா மட்டும் இல்லாம ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பேசணும். எனக்கு ஞாபகம் வைக்கிறேன், நான் முந்தி ஸ்கூலுக்கு போக்குள்ள மதர்சா, நான் வந்து மதர்சா போனேன் பார்ட் டைம். அப்ப போக்குள்ள எல்லாம் பொடியோட பின்னாலே வருவானோ, மதர்சா வரைக்கும் வருவானோ. அப்ப அதெல்லாம் வந்து நான் எங்க ரொம்பட்ட சொல்லுவேன், அம்மா அப்படித்தாம்மா வந்தானோ அப்படின்னு. அம்மா சொல்லுவாங்க, நல்ல தானே உனக்கு பாதுகாப்பு தானே, வேற ஒருத்தர் வரமாட்டாங்களே பின்னாலே அப்படின்ட்டு ஜோக்குக்கு சொல்லுவாங்க. ஆனா என்ன செய்வாங்க, அதுக்கு போறவங்கிட்ட நானாவே பின்னால அனுப்புவாங்க, புள்ள மதர்சா போங்கட்டையும் போய்த்துட்டு வாண்டு. ஆனா இப்ப அப்படியா நடக்குது? இப்ப என்ன நடக்குது? பிள்ளைகள் தனியா பஸ்ல ஏறிட்டு பயணம் போகுது. எங்க போறீங்க? கிளாஸுக்கு போறேன். கிளாஸுக்கு போறேன் ஒரு சொல்லுதான் எங்களுக்கு தெரியும். அதுக்கு போற என்ன நடக்குதுன்றது நாங்க பாக்குறோமா கேக்குறோமா? இல்ல. ஏண்டா பிள்ளைகள் அவ்வளோ நம்பிக்கை, அவ்வளவு அழகா வளர்த்துட்டோமே, புள்ள வழி தவறாதுன்ற ஒரு நம்பிக்கை. இந்த பிள்ளை ஊரை கெடுக்கும்ன்றாங்க, யாரு தெரியுமா எல்லாருக்கும்? அப்படி ஒரு இதுதான் இது. அந்த பிள்ளை பேசாம இருந்திருந்து அந்த பிள்ளையோட காரியத்தை அந்த பிள்ளை சரியா செஞ்சுட்டு போகும். எங்களுக்கு தெரியாது. ஏண்டா எங்களுக்கு அந்த பிள்ளையோட பேசுறதுக்கோ இதுக்கோ கதைக்கிறதுக்கோ டைம் ஒன்று இல்ல. அந்த காலத்துல சரியா முந்தி வந்து ஒரு அளவுக்குள்ள வந்து நிறைய வீடுகள் இருக்கும். இப்பதான் அந்த தனித்தனி வீடு தனித்தனி அபார்ட்மெண்ட் இருக்கிறது. அதுல வந்து நிறைய கூட்டு குடும்பம் தான் இருக்குது. அந்த கூட்டு குடும்பத்துல தாயும் தாப்பன் என்ன செய்வாங்க, முந்தி வெளிநாட்டுக்கு போற சிஸ்டம் நிறைய இருக்குது. இப்ப குறவு பெண்கள் வெளிநாட்டுக்கு போறது. அப்படி யார்கிட்டயாவது நாங்க விட்டுட்டு போனோம்னு சொன்னா அந்த பிள்ளை ஒழுங்கா வளருமா? இல்ல. என்ன செய்யும், உமாவோடைய வாப்பாடைய பேசுறதுக்கு ஒரு போன் ஒன்று எடுத்து கொடுத்திருப்பாங்க. அந்த பிள்ளை பேசுறதுக்கு மட்டுமா அந்த போன் எடுக்க போகுது? யூடியூப் பார்க்கும், ஒரு தரம் பார்க்கும், ஒரு ஆபாசப்படம் வந்துச்சுன்னா எவ்விஜரால் அப்படியே ஸ்கிப் பண்ணிடும். அடுத்த நாள் போகும், அதே வரும் திரும்ப, அதே மறுவா ஸ்கிப் பண்ணும். இப்படி பண்ணி போகக்குள்ள இதுக்குள்ள ஒரே ஸ்கிப் பண்ணி டக்கோ போகுது. எப்ப சரி ஒரு நேரம் அந்த பிள்ளைக்கு ஒரு ஆசை ஒன்று வரும், இது என்ன, இதை கொஞ்சம் பார்ப்போமே, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் தான் ஈக்கும் போல இது, கொஞ்சம் பார்ப்போம், அதுல இன்ட்ரெஸ்ட் ஆகும். இது வந்து நாங்க வழிவகுக்கிற முக்கிய காரணம் வந்து அந்த பிள்ளையோட சிறுவர் துஷ்பிரயோகத்துல வந்து குடும்பம் தான் முக்கிய காரணம் வகிக்குது இதுல. அடுத்தது வந்து வெளியிடத்துக்கு போகல அந்த பிள்ளைக்கு நாங்க என்ன சொல்லணும், அந்த பிள்ளையோட உரிமைகள் என்ன, அந்த பிள்ளைய வந்து ஒரு தகப்பனா இருந்தாலும் எந்த அளவுக்கு அந்த பிள்ளைய தொட்டு பேசலும், அல்லது ஒரு சகோதரனா இருந்தாலும் சரி, ஒரு லிமிட் ஒன்று இருக்குது எல்லாத்துக்கும். நாங்க தாய் வேண்டியது செஞ்சு கொள்ளலும். ஆனா ஒரு ஆண் துணை ஒன்று பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு லிமிட் ஒன்று இருக்குது. அந்த லிமிட்டை மீற இருந்தா அந்த பிள்ளைகிட்ட சொன்னாலும், நீங்க வெளி இடத்துல உங்களுக்கு இப்படி நடக்குமா இருந்தாமா நீங்க நேற்று வந்து சொல்லுங்க. அப்ப அதுக்காக நாங்க என்ன செய்யணும், அந்த பிள்ளைகளோட பேசுறதுக்கு டைம் ஒன்று கொடுக்கணும். அந்த பிள்ளைகளோட பேச நாங்க டைம் ஒதுக்கணும். அப்படி ஒதுக்கி அந்த பிள்ளைகள் ஒழுங்கா வளர்த்தாலே தவிர எங்களுக்கு வளர்க்க முடியுமே தவிர வேற வழியில வளர்க்கவே இயலாது.
அடுத்தது வந்து என்னன்னு சொன்னா பாலியல் விழிப்புணர்வு ஊட்டுற மாதிரி கல்வியெல்லாம் வேணும். இப்ப எங்களோட அகமதி ஹரிணி மேடம் வந்து பாலியல் கல்வி வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதுல நிறைய பிரச்சனை வந்துட்டு என்ன அந்த இது அந்த லிங்க் அடிச்சோடனே நிறைய ஜரா வீடியோஸ் வருதோ. அவ சொன்னது என்னது, அவ சொன்னது வேற, எட் பண்ணது வேற. அப்ப இந்த பிள்ளைகளுக்கு வந்து அரசாங்கம் கொடுக்க நினைச்சாலும் எங்க மக்கள் கொடுக்க விடுறாங்களே. ஒன்றும் நாங்க சீர்திருத்தணும் இல்லாட்டி எங்க சீர்திருத்த உடனும் இது வைக்கல படுத்த நாய் மாதிரி தானும் படுக்கிறல்ல படுக்கிறவனே உண்டுறல்ல. அப்படி இருக்கப்படாது. நான் அது அந்த சமூகம் என்னென்ன செய்யுதோ அந்த அது காலத்துக்கு ஏத்த மாதிரி செஞ்சுட்டு போகணும். உண்மையில தவறைதான் தட்டி கேட்கத்தான் வேணும். அது நாங்க பேரண்டாய் நாங்க தட்டி கேட்போம் தான். அதே வந்து எல்லாத்துக்கும் ஒரு தவறு ஒன்று பிடிச்சிட்டு இதே எல்லாம் ஒரு குத்தமா நினைச்சிட்டு நாங்க நடந்து கொள்றோம்ல. இது வந்து ஒரு இழிவான ஒரு சிந்தனை ரீதியான போகக்கூடியவங்களாலதான் நிறைய இந்த துஷ்பிரயோகம் நடக்குது. அப்படின்னு சொன்னா சிலவங்க வந்து பணக்காரவங்களும் இருப்பாங்க. அந்த ஏழைகளை பார்த்தா ஒரு இழிவுத்தனம், நீ எனக்கு வந்து வேலை செஞ்சு தரணும், ஒரு வற்புறுத்தி அல்லது அந்த கட்டாயப்படுத்தி அப்படி அந்த வேலைக்கோ அல்லது பாலியல் துஷ்பிரயத்துக்கோ உட்படுத்துறாங்க. அவங்களோட இது பணத்தை வச்சு, அவங்களுடைய அதிகாரபூர்வமான ஆதிக்கத்தை வச்சு. அப்ப நாங்க என்ன செய்யணும், முதல்ல வந்து ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு புள்ளட உரிமை என்ன, ஒரு சிறுவட்ட உரிமை என்ன, எந்த அளவுக்கு நாங்க நடந்து கொள்ளணும், அந்த பிள்ளை எப்படி நாங்க பாதுகாக்கணும் அப்படின்னு வந்து ஒவ்வொருவரும் விளங்கி செயல்பட்டாலே தவிர இந்த துஷ்பிரயோகத்தை தடுக்க இயலாது. சட்டங்கள் நிறைய இருக்குது, சிறுவர்கள் சம்பந்தமா நிறைய அதிகார சபைகள் இருக்குது, தண்டனை கொடுக்கறதுக்கு பொலிசும் இருக்குது, எல்லாமே இருக்குது. வருமுன் காப்போம் என்று சொல்றதுதான் சிறந்தது. அப்ப வரமுன் காப்போம்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும்டா, அந்த இந்த சிறுவர் துஷ்பிரயோகத்துல இருந்து எங்கட பிள்ளைகளை நாங்க பாதுகாக்கணும்டா பேரண்ட் நாங்க என்ன செய்யணும், பெத்து எடுக்கிறது மட்டும் எங்கட பொறுப்பு இல்ல, அந்த பிள்ளைய வளர்க்கறதுல எங்கட பாரிய பங்களிப்பை நாங்க செலுத்தணும். அந்த பிள்ளை நாங்க கடைசியில செய்வோம், எப்படியோ படிச்சு கொடுத்து எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில ஒருத்தர் கையில பிடிச்சு கொடுக்கத்தான் போறோம், இன்னொருத்தர் கையில பிடிச்சு கொடுக்கத்தான் போறோம். அது வரைக்கும் எங்கட பிள்ளைய நாங்க கவனமா கண்காணிப்போட வளர்க்கணும். இதுதான் வந்து பேரண்ட பொறுப்பு. எங்கட பிள்ளைய நாங்களே கணக்கில்லாம வெளிநாட்டை தூக்கி வீசிட்டு போனா ஏன் பார்க்க போறேன்? நீங்க நம்புறீங்களா? பேரண்ட்ஸ் இல்லாம வேற யாராவது பிள்ளைய ஒழுங்கா வளர்ப்பாங்க வேண்டி நம்புறீங்களா? உங்களுக்கு தெரியுமா? இல்லாட்டி நீங்க யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? 100க்கு ஒரு 75% இல்லைன்னு நான் சொல்லணும். அக்கறையோட பாத்துக்கிறவங்க இருக்கிறாங்க, மாமார் அதே மாதிரி பாப்பு மாமார் அப்பட நான் ஆண்களை மட்டும் நான் சொல்ல வர மாட்டேன். அப்படி வந்து பாத்துக்கிறது மீக்கிறாங்க. ஆனா மிச்சம் வந்து தவறுகள் தான் கூட நடக்குது. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு போனை வாங்கி கொடுத்தோடனே அந்த பிள்ளைகள் அதில் எடிக்ட் ஆகி அதுக்குரிய செயற்பாடுகள்ல ஈடுபடும் போது அதை அவங்க கவனிக்காம விடுறாங்க. இதனால துஷ்பிரயோகம் நிறைய நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை நாங்க ஒவ்வொருத்தரும் அறிஞ்சு அந்த பிள்ளையோட ஒரு உரிமைகளை தெரிஞ்சு செயற்படுவோமாக இருந்தா இந்த துஷ்பிரயத்துல இருந்து எல்லாரையும் பாதுகாத்து, சிறுவர்கள்ன்றது நாளைய தலைவர்கள், அதுக்கு நாங்க இடம் கொடுக்கணும், அவர்களுடைய வாழ்வை ஒளிமயமாக்கணும். அதுக்கு வந்து நாங்க தான் முழுக்க பாடுபடணும். எனவே இப்படியான இந்த சந்தர்ப்பத்தை வழங்கி இந்த டைம் எனக்கு போதாது, சிறுவர் துஷ்பிரயத்தை பத்தி பேசுறேன்னு சொன்னா இந்த டைம் போதாது. ஏதோ எனக்கு தந்த நேரத்துக்குள்ள ஒரு சின்ன விளக்கத்தை உங்களுக்கு தந்திருக்கிறேன். எனவே வாய்ப்பு வழங்கிய கிரேட் மைண்ட்ஸுக்கு நன்றி கூறி எனது கருத்தை முடிக்கிறேன்.